அத்த, ஒரு முக்கியமான விஷயம் தான். சொல்லுங்க மாப்ள. அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதால மகா அவளோட சம்பளத்தை இப்போதைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னாலையும் உடனே சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால நான் வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்துட்டேன் மாமா. அகிலா படிக்கட்டும். நீங்க எங்களை நினைச்சு சங்கடப்பட வேண்டாம் மாமா. ஆனா உடனே உனக்கு வேலை கிடைக்குமா? ஒருவேளை வேலை கிடைக்க லேட்டான? மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. வா மல்லிகா. அக்கா இதுல 4 கரண்டி மாவு கொடுங்கக்கா. இதோ தரேன். என்னக்கா இவ்வளவு மாவு கொடுக்குற? காசு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிற. என் மாமியார் பண்ற அலம்பு இருக்கே தாங்கல. வீட்டுல மாவு அரைக்கிற பிடிக்கலேங்குது. கடை மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுது. நான் கேட்டேன்னு மீனாட்சி கிட்ட மாவு வாங்கிட்டு வான்னு ஒரே அடம். என்ன மல்லிகா, பெரியவங்களுக்காக 4 கரண்டி மாவு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போற? நீ சங்கடப்படாம எடுத்துட்டு போ. சரிக்கா. அக்கா ஒரு நிமிஷம். உங்க மாமியார் இந்த வீட்டு மாவு தான் வேணும்னு ஏன் கேக்குறாங்க? மீனாட்சி அக்கா கிட்ட மாவு வாங்கிட்டு போய் இட்லி சுட்டா இட்லி பஞ்சு போல இருக்கும். தோசை சுட்டா கல்லுல ஒட்டாம முறுமுறுன்னு இருக்கும்ல. நாங்களும் அரிசி உளுந்து போட்டுதான் மாவு அரைக்கிறோம். ஆனா மீனாட்சி அக்கா கைப்பக்குவம் வரமாட்டேங்குதே. ஒரு தடவை அக்கா கிட்ட மாவு வாங்கி சுட்டு கொடுத்தேன். அதுல இருந்து எங்க மாமியார் விடாம புடிச்சுக்கிச்சு. வரப்பா. அத்த ஒரு நிமிஷம். கோகிலா மட்டும் வேலைக்கு போய் வீட்டையும் பார்த்து அகிலாவையும் படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்லயே ஒரு தொழில் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். படிக்கிற நேரம் போக அகிலாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த அக்கா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டு போனாங்க. நீங்க இந்த மாவு அரைக்கிறதையே ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது? பண்ணலாம் மாப்ள. ஆனா அதுக்கும் ஒரு முதலீடு வேணும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். உங்களால செய்ய முடியுமா? என்னால அரைச்சு கொடுக்க முடியுமாப்ல? கோகிலாவும் அகிலாவும் மாவு பாக்கெட் போட்டு அக்கம் பக்கம் கடைகள்ல கொடுக்கட்டும். இந்த தெருவுல குடியிருக்கிறவங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்கல்ல. கொஞ்ச நாள்ல பிசினஸ் சூடு பிடிச்சிடும். உங்களுக்கு சப்போர்ட்க்கு நான் இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? என்னடி, ஓகேவா? ஓகேவா, சூப்பரா பண்ணிடலாம். சரிதா, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன். அகிலா மாமா, நீ எப்படியாவது படிச்சு டாக்டர் ஆயிடு. உன்னோட லட்சியத்தை மகா தன்னோட லட்சியமா நினைச்சிட்டு இருக்கா. அதை நீ நிறைவேற்றினதா அவன் மனசு ஆறும். அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவமும் குறையும்.